இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது புதுசாக சாமந்தி செடி வாங்கினா எப்படி வாங்கணும் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சப்போஸ் பதியெல்லாம் வச்சிங்கன்னா பதியம் கூட சீக்கிரமாக வளர்கிறதுக்கு நான் சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பர்பிள் கலர் சாமந்தி செடி பாருங்கள். ஆனால் இந்த வாட்டி கார்டன் போயிருந்தேன், நிறைய ஸ்டாக் வந்திருக்கு சாமந்தி செடியெல்லாம். ஆனால் எல்லாமே வெயிலுக்கு வாடி இருந்தது. அந்த கார்டனுக்கு எப்போ வந்தது செடின்னு தெரியல. ஆனால் நான் போயிருக்கிறப்ப ஃபுல்லாக சாமந்தி தான். ஆனால் எல்லாமே சாமந்தியெல்லாம் வாடி போயிருந்தது. எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லாமே வெயில் டைமில் இப்போ வாடி தான் போகும். சப்போஸ் அவங்க கொண்டு வந்த உடனே வாங்கலைன்னா அங்கே வெயிலுக்கு கொஞ்சம் வாடி போயிடும், பூவெல்லாம் பிளாக்காக மாறிடும். கொஞ்சம் பூ நல்லா இருந்தது, கொஞ்சம் பூ இது போல் கருகி இருந்தது. நிறைய செடி ஆனால் இருந்தது. எதுக்குன்னா, இப்போ வெயில் டைமில் வந்து சில செடியெலாம் அப்படி தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற டைமில் தான் நம்ம வாங்கினோம். அதே சமயத்தில் இப்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா எப்படி வெயிலுக்கு இருக்கும் நம்மளுக்கு. அதாவது நமக்கு வந்து சாமந்தி செடி பற்றி தெரிஞ்சால் நம்ம அந்த வெயிலுக்காக இருந்தாலும் செடி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அதாவது கண்ணெல்லாம் எழும்பியிருக்கா இது போல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம எடுத்துருவோம். அதே போல் இது போல் லீஃப் இருந்தால் கூட நம்ம வீட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கூட நம்ம வாங்கிடலாம். என்ன செடி எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். பூ வாடி இருந்தால் கூட அதனால சாமந்தி செடி நல்லது இல்லைன்னு ஆகிடாது. நீங்கள் இது போல் பார்த்துட்டு கொஞ்சம் பூ ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, கொஞ்சம் பூ தான் கருகல் இருக்குது. ஆனால் செடி பாருங்கள், நல்ல இலையெல்லாம் லீஃபெல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுக்கு தான் சொல்கிறேன், நல்லா தான் இருக்குது. இது போல் பார்த்து எடுத்துக்கலாம் பிளான்ட்டு. ஏன்னா அவ்வளோ தொழு போயிட்டு திருப்பி வாங்காமல் வராமல் நல்லா இருக்கிற பிளான்ட்டு நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுத்துக்கலாம். இது போல் கண்ணெல்லாம் எழும்பியிருக்கும், செடியெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். பூ மட்டும்தான் நம்மளுக்கு அது போல் டல்லாக இருக்கும். மற்றபடி செடி நல்லா தான் இருந்தது. ஆனாலும் நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கினேன், சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் கண்ணெல்லாம் இருக்கிறது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள் செடி. ஆனால் கொஞ்சம் லைட் எல்லோவாக இருந்தது. இது ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்தோம்னா சரியாயிடும். அதுக்காக நான் கொண்டு வந்தேன். இந்த பர்பிள் கலர் வாங்கலாம்னு சொல்லிவிட்டு. இப்போது நம்ம வந்து புதுசாக வாங்கினா இது போல் கண்ணெல்லாம் எழும்பியிருக்கணும், இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் பிளான்ட்டு அது போல். ஆனால் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இப்போ புதுசாக நீங்கள் சாமந்தி செடி வாங்குறீங்க, கவரில் இருக்கிறது கூட நல்லா வருது. அதாவது தொட்டியில் வாங்கினா நம்ம 1 வீக்லேயே காணாமல் போயிட்டு செடி காஞ்சிடும். சில டைமில் சில செடி போயிட்டு தான். ஆனால் நீங்கள் கவரில் பார்த்து எடுத்திங்கன்னா அந்த கவர் செடியெல்லாம் நல்லா வளருது. அதுக்காக தான் இந்த வாட்டி நான் கவர் செடி தான் வாங்கினேன், தொட்டி வாங்கலை. இது போல் வேர்லேருந்து வர செடி நீங்கள் வாங்கினா ரொம்ப நல்லது. இது நாட்டு வகை செடி, நாட்டு சாமந்தி பர்பிள் கலரு. இது போல் செடி வாங்கும்போது நீங்கள் கவரில் கூட வாங்கி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு சாமந்தியே வரல, எப்போ வாங்கினாலும்னா நீங்கள் கவர் செடி வாங்கலாம். பக்கத்தில் கன்று கண்டிப்பாக எழும்பி இருக்கணும், சின்ன சின்ன கன்று. அது போல் நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுங்க. பாருங்கள், ஏற்கனவே வாங்கின பிளான்ட் வந்து இதுக்கு வந்து நான் இன்றைக்கி வாழைப்பழம் தோல், மண்புழு எருவு அதெல்லாம் தண்ணி ஊற்றிருக்கேன் பிளான்ட்டுக்கு. நம்ம வீட்டிலே ரெடி பண்ண ஃபெர்டிலைசர் அது. சப்போஸ் இதெல்லாம் செஞ்சும் சரியில்லைன்னா, சப்போஸ் ஃபெர்டிலைசர்லாம் ரசாயனமும் கொஞ்சம் சேர்க்கணுன்னா, ரசாயனம்னா கெமிக்கலு அதோடு சேர்த்துக்கலாம். அதாவது மண்புழு எருவும் வாழைப்பழம் தோல் தண்ணி ஊற்றிருக்கீங்க, நடுவில் வந்து வெங்காயம் தோல் ஊற்றிருக்கீங்க. அப்போ கூட ஸ்லோவாக இருக்குன்னா ஒரு 2 வாட்டி நீங்கள் திருப்பி அதே தான் ஊற்றணும். ஒரு 5 days கழிச்சு 10 days கழிச்சு நீங்கள் அதே தண்ணி தான் லிக்விட் ஃபெர்டிலைசர் ஊற்றணும். நீங்கள் வந்து கொஞ்சம் கெமிக்கல் சேர்த்துக்கலாம், நம்ம செடிக்கு எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க ஈஸியாக நான் வளர்க்கணும் அப்படின்னா, இப்போ நான் ஏற்கனவே அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் சொல்லியிருக்கிறேன். அது கொடுத்தா கூட நீங்கள் இதுவும் கொடுத்துக்கலாம் சேர்த்து. ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு 10 days இல்லை 1 week கழிச்சிட்டு நீங்கள் இந்த ரோஸ் பவுடரெல்லாம் கொடுக்கலாம். ரோஸ் மிக்ஸ் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கூட கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த செடிக்கு நான் போட்டு காட்டலான்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நான் கெமிக்கல்லாம் போடல. இது போல் வாழைப்பழம் தோல் தண்ணி தான் ஊற்றிருப்பேன், வீடியோவில் கூட பாருங்கள். இதுக்கு வந்து நான் போடல. இருந்தாலும் இந்த சின்ன செடி வந்து கொஞ்சம் லேட் ஆகுது வளர்கிறதுக்கு. ஏற்கனவே நம்ம ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்துருப்போம், கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. அப்போ கொஞ்சம் வந்து இந்த செடிக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இது போல் லேசாக சீண்டிட்டு, சின்ன கண்ணுங்களுக்கெல்லாம் எப்படி ரொம்ப நாள் ஆனால் பரவாயில்ல. இதெல்லாம் கொஞ்சம் நாள் ஆன செடிங்க தான். மதர் பிளான்ட்டில் பக்கத்துலலாம் எழும்பி வரும் பாருங்க செடி, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். கொஞ்சம் நாள் நட்டுட்டு வளரலைன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போடலாம் பாருங்கள். ஆனால் இது வந்து ரொம்ப சின்ன கப்பு, நம்ம சாமந்தியெல்லாம் வாங்குவோமே அந்த கப்பு இது. இது வந்து ரோஸ் மிக்ஸ் பவுட்ரு. இது கூட நம்ம ரோஜா செடிக்கெல்லாம் போடுறோமே, அதுவும் சாமந்தி செடி கூட போடலாம். இந்த பாக்ஸில் போட்டிருக்கிறேன் கொஞ்சம் போல். இது கூட நீங்கள் சப்போஸ் ரோஸ் மிக்ஸு சேர்க்கணும் அப்படின்னா
நீங்கள் வாழைப்பழம் தோல் தண்ணி மண்புழு தண்ணி அதெல்லாம் நீங்கள் ஊற்றுனா கூட இது 10 டேஸு 1 வீக்கு கழிச்சு கூட நீங்கள் இப்படி போடலாம். பாருங்கள், ஒரு சிட்டிக்கை எடுத்துருக்குறேன், இந்த பக்கம் ஒரு சிட்டிக்கை போடணும். பாருங்கள், இப்படி அவ்வளோதான், நிறைய போடக்கூடாது. ஏன்னா சின்ன கப்பு இது, லேசாக அப்படி லைட்டாக சிந்தி விடணும். வாழைப்பழம் தோல் தண்ணி வந்து வாழைப்பழம் தோல் ஊரில் அது ஃபர்மெண்டெல்லாம் ஆகலை, சும்மா இப்போ நான் ஊற்றின வீடியோக்காக வாழைப்பழம் தோல் காட்டணும்னு சொல்லிவிட்டு இந்த தண்ணி தான் வெறும் ப்ளைன் வாட்டர் தான் ஊற்றிருக்கிறேன் நான். இது போல் 2 சிட்டிக்கை, ஒரு சிட்டிக்கு இந்த சைடு ஒரு பிஞ்சு இப்படி எடுத்தால் கொஞ்சமாக வரும். அது போல் இந்த பக்கம் போட்டு தண்ணி ஊற்றினேன். இது போல் கூட நீங்கள் ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம். இல்லை இப்போ தான் புதுசாக கொடுக்குறீங்க தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், ஒரே ஒரு பிஞ்சு 1 டைம் இந்த சைடு போட்டினேன், அந்தளவு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு வாட்டி போட்டு திருப்பி 1 வீக் கழிச்சு அதே அளவுக்கு நீங்கள் போடணும் சாமந்தி செடிக்கு. அப்படி கூட நீங்கள் வந்து இந்த கெமிக்கல் வந்து ரோஸ் மிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இது போல் இந்த ரோஸ் மிக்ஸ் எல்லாம் நீங்கள் செடி கொடுக்கும்போது சாமந்தி செடிக்கு நிறைய மொட்டு வைக்கும், நிறைய பூக்களும் பூக்கும். இன்னொரு வாட்டி வந்து நம்ம ரோஸ் மிக்ஸை கொடுத்தீங்கன்னா நிறைய மொட்டு வச்சு பூக்கள் பூக்கும். மந்த்லி 2 டைம்ஸ் கொடுக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் போல் கொடுக்கணும். சப்போஸ் இந்த ஃபெர்டிலைசர் வந்து வாழைப்பழம் தோல் வெர்மி கம்போஸ்ட் இதெல்லாம் சேர்க்காம ரோஸ் மிக்ஸை போடலாமான்னா கவுமேனூர் போட்டுட்டு மண்ணில் கலந்து மணல் அதுக்கு போடலாம். நீங்கள் 2 வாட்டி யூஸ் பண்ணலாம் இந்த ரோஸ் பவுட்ரு. அப்போ கூட நல்லா சாமந்தி செடி பூக்கள் பூக்கும், நல்லா வளரும். இது போல் சாமந்தி செடி வளர்க்கலாம். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.